சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. இந்த நேரம் வரை உனக்கு தொந்தரவுகள் செய்து உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழக்கூடாது. உன்னை குழி தோண்டி புதைக்க நினைக்கும் உன் எதிரியை இன்று இரவு அவளின் உயிர் பிரிய போகும் நேரமாக இருக்கப் போகிறது. இந்த நேரத்தை அவளுக்கு நான் எப்படி கொடுப்பேன்? நீ என் வாக்கின் மீது நம்பிக்கையாக இருந்து என் வாக்கை முழுமையாக கேட்கும் இந்த நொடியிலிருந்து அவளுக்கு இந்த கெட்ட நேரங்கள் ஆரம்பமாக போகிறது. உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவளை இன்று நான் அழிக்கப் போகிறேன். அதற்கு உன் மனதில் என் மீது நம்பிக்கையும் என் வாக்கின் மீது நம்பிக்கையும் இருக்கிறதா என்று உன்னை பரிசோதிக்கத்தான் வந்தேன். உன் சாயப்பா, என் குழந்தை, எத்தனை மனவேதனையில் இருந்தாலும் உன் சாயப்பாவின் வாக்கை கண்டவுடன் ஓடி வந்து கேட்டாய் அல்லவா? இன்று இரவு உனக்கு இன்ப அதிர்ச்சி தான் கொடுக்கப் போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நீ நிம்மதி பெருமூச்சு விடுவாய் அல்லவா? அந்த நிம்மதி தான் எனக்கு வேண்டும். இவள் தொல்லை என்னால் தாங்க முடியவில்லை. இவளால் என் வாழ்க்கையை மேலே முடியவில்லை. என் வாழ்க்கையை ஒரு நிமிடம் கூட என்னால் நிம்மதியாக இவளால் இருக்க முடியவில்லை. இனியாவது இந்த உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் தடங்கல் செய்து விடுகிறாள். எனக்கு நல்லதே நடக்கக்கூடாது என்று நினைக்கும் இவள் என் அருகில் இருக்கும் வரை என் வாழ்வு சுகமாக இருக்காது. அனுதினமும் தண்டனையை அனுபவிப்பது போல் என் வாழ்க்கை நேரங்களை கடந்து வருகிறேன் என்று வேதனையோடு என்னிடம் ஒவ்வொரு நாளும் கூறினாய். அந்த நேரம் உனக்காக வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் தென்பட மாட்டாய். இன்று கடும் தண்டனைக்குள் ஆளாகி இன்று இரவு இவள் உயிர் பிரியும் செய்தி உன் செவிகளில் நீ கேட்டே தீர்வாய். இன்று இந்த காரியம் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் இனி தடை செய்ய யாரும் இல்லை. உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்று நினைத்து உன்னை புதைக்குழியில் தள்ள வேண்டும் என்று நினைக்க எவரும் வரமாட்டார்கள். இன்று இரவோடு இரவாக நான் அழிக்கப் போகிறேன். என் அப்பா எனக்காக இருக்கிறார் என்று உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறேன். நினைத்ததை எல்லாம் நடத்தி கொள்வாய். நினைத்து ஆசைப்பட்டதை எல்லாம் பெற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கை வளம் பெற வேண்டுமானால் இவள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் தான் இந்த அரக்கிக்கு நான் தண்டனையை கொடுக்கப் போகிறேன். நீ மகிழ்ந்து இருப்பதை உன் சாயப்பா பார்த்து நான் மகிழப் போகிறேன். உன் இல்லத்தில் தினந்தோறும் என் நாமத்தை ஜெபிக்க விடு. நல்ல நேரங்கள் உனக்காக வந்துவிட்டது. உனக்கு நல்ல காலம் வந்ததால் தான் அவள் இறந்த செய்தியை நீ கேட்கப் போகிறாய். காத்திரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.